கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நம்முடைய ஆத்மீகத்தை புதுப்பித்துக் கொள்ள, நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த ஆண்டவர் நமக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்வோம். குடும்பமாக இவ்வாராதனையிலே நீங்கள் பங்கேற்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் தருகின்ற பாதுகாப்பை பெற்று வாழவும் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவாகி எங்கள் நல்ல ஆண்டவரே, இக்கொடிதான இந்த காலத்திலே ஒவ்வொரு நாளும் அஞ்சி வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் எங்களை பத்திரமாக பாதுகாக்கின்றீர். உமக்கு நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் இந்த ஆராதனை வழியாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய ஆத்மீக வாழ்வை நாங்கள் புதுப்பித்து புத்தாக்கம் செய்து ஆண்டவர் தருகின்ற மீட்பை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஆராதனையில் பங்கேற்கின்ற இடத்தை ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிரசன்னத்தினால் அவ்விடத்தை ஆண்டவர் நிறைத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆலயத்தில் கூடி வந்து ஆராதித்த நாங்கள் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில நாங்கள் இருக்கிற இடத்தில் பயபக்தியோடு இந்த ஆராதனையில் பங்கேற்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற பொழுது இந்த ஆராதனை எனக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்று அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். உம்முடைய நாம புகழ்ச்சிக்காய் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள், உம்முடைய சத்தியங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே பதிக்கப்பட ஆண்டவர் எங்களோடு இடைப்பட நீ கிருபை தாரும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் திரியேக பிரசன்னராக எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருந்து செயலாற்றும். கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே பணிந்து கேட்கிறோம், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே. நாம் யாவரும் இணைந்து இறைநாம மகிமைக்காக 298வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை 298. உனக்குத்தாசி வரும் நல்வுயர் பர்வதம் இதோ என துவங்குகின்ற 298வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடுவோம். வானம் பூமி தீர
காப்பாராம் கரமதில் சேர்ப்பவராம் கர்த்தர் உன்னை காப்பவராம் கரமதில் சேர்ப்பவராம் நித்தியமும் முந்தனுக்கு நீழலாயிருப்பவராம் உனக்கு தாசை வருணல் தோயப்பருவதம் இதோ பகலில் வேயிலே நீளும் இரவில் நீலவே நீளும் பகலில் வேயிலே நீளும் இரவில் நீலவே நீளும் ஈகள் தருவதில்லை இன்னல் செய்வதுமில்லை உனக்கு தாசை வருணல் உயர்பருவதம் இதோ தீங்கு தொடராது உன்னை தீமைப்படதானுமே தீங்கு தொடராது உன்னை தீமைப்படராதுமே ஆங்குவா தூதர் பொடி தாழிடராதபடி உனக்கு தாசை வருணல் உயர்பருவதம் இதோ போக்கும் ஆசீர்வாதமாம் வருத்தும் ஆசீர்வாதமாம் போக்கும் ஆசீர்வாதமாம் வருத்தும் ஆசீர்வாதமாம் காக்கை குஞ்சுகள் முதல் கதறி நம்பிவிடுமே உனக்கு தாசை வருணல் உயர்பருவதம் இதோ துன்ப துயரத்திலும் துக்க சமயத்திலும் துன்ப துயரத்திலும் துக்க சமயத்திலும் இன்பமும் பொழுதும் எல்லாம் உனக்கவரே உனக்கு தாசை வருணல் உயர்பருவதம் இதோ உனக்கு தாசை வருணல் உயர்பருவதம் இதோ. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யோவேல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம் முடிய வாசிக்க கேளுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 துவக்கி 26 முடிய. சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வசிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனாதிபதியாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டையில் பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த
வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வாசிக்கும்படியா தெரிந்து கொண்ட திருமறை பகுதி வாஸ்தாயிற்று. கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாகின்ற நாம் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரோடு நாம் ஒன்றித்து நம்முடைய எழுச்சி ஊட்டுகின்ற பாடல், தெரிந்த பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி தெரிந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்தில் பாடி ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே, செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷிக்கின்றே, தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷிக்கின்றே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ, கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உன்னாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுமே, உன்னாமம்
நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுமே. உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களும் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை. நீர் ஆண்டவரே எங்களை உருவாக்கி உம்முடைய அன்பின் கரத்துக்குள் எங்களை வைத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் ஐயா. கொடிய காலங்கள், வேதனையின் உச்சத்தில் வாழுகின்ற சூழ்நிலைகள், இச்சூழலிலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கமைக்காக உம்மை போற்றுகின்றோம், போற்றுகின்றோம் ஐயா. ஆண்டவரே, நீ தருகின்ற வாழ்வை நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களிலே சந்தோஷமாய் சமாதானமாய் அனுசரிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளோடு அடியேன் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் தந்த வார்த்தைகளாய் அமைந்தேற, இதை கேட்பவர்களுடைய உள்ளங்களில் பிரயோஜனமாய் அமைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளாய் அமைய கிருபை செய்யும். இந்நாள் கர்த்தர் தந்தையின் நாளாய் மாறட்டும். இயேசு ரட்சகருடைய இன்ப பேரிலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இக்காணொலி காட்சியின் வழியாக வாழ்த்தவும், ஆண்டவரின் அருள் நிறைந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கிருபை செய்த ஆண்டவரை போற்றுகின்றேன். உங்களுக்கு இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இக்கொடிதான காலத்தில் அனைவரும் பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் இருந்து சமூக விலகலை பின்பற்றி சிறிய கவனக்குறைவு ஆபத்தை கொண்டு வரும். எனவே ஜெபத்தோடு பயபக்தியோடு வரும் நாட்களை செலவிட அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இக்கொடிதான காலத்தில் பயத்தினால் வாழும் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வண்ணமாக இந்நாள் சிந்தனைக்காக தெரிவு செய்யப்பட்ட தலைப்பு கடவுள் வழங்கும் வாழ்வு. கடவுள் வழங்கும் வாழ்வு என்று சொல்லுகின்ற தலையங்கத்திலே பாடமாக வாசிக்க கேட்ட யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை மையமாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். ஒரு கல்வி அதிகாரி ஒரு பள்ளிக்கூடத்தை மேற்பார்வையிட வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் தெரு ஓரத்தில் சில பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருப்பதை கவனித்தார். ஏன் இந்த பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லவில்லை என்று யோசித்துக் கொண்டே சென்றார். சென்று பள்ளியை அடைந்த உடனடியாக தன் ஆசனத்திலே தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து அங்கிருந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர்களை அழைத்தார். அனைவரிடத்திலும் அவர் இவ்வாறு கேட்டார். நான் வருகின்ற போது வழியிலே சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஏன் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் உரிய பிள்ளைகள் அல்லவா?
இந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் படிக்கிற பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டார். அப்போது அந்த ஆசிரியர்கள் சொன்னார்கள், அந்த பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள், பிள்ளைகளை பெற்றோர் பள்ளிக்கு வறுமை நிமித்தமாக அனுப்ப முடியவில்லை என்று சொல்லி சொன்னார். அப்படியா என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்ட அந்த கல்வி அதிகாரி இலவசமாக பிள்ளைகளுக்கு கல்வியை தருவதற்கு முன்வந்த இந்த கல்வி அதிகாரி அம்மாணவர்களை எல்லாம் பள்ளியில் அழைத்து வர செய்தார். நல்ல புத்தாடை, புதிய புத்தகங்கள் பிள்ளைகளுக்கு தரப்பட்டது. பிள்ளைகளுக்கு ஒரே மகிழ்ச்சி. புத்தாடையினுடைய மனமும் புதிய புத்தகங்களுடைய மனமும் மனமகிழ பள்ளியிலே சேர்ந்து படிக்க துவங்கினார்கள். பள்ளியிலே இரு நண்பர்கள், டினோ என்று சொல்லுகின்ற ஒரு தம்பியும் மனோ என்று சொல்லுகின்ற ஒரு சிறுவனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். பள்ளி பருவம் அவர்களை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. ஆனால் இந்த டினோ மிகவும் சுட்டிக்கார தம்பி. இந்த எப்போதும் குறும்பு செய்து கொண்டே இருப்பான். ஆசிரியர்களுக்கு அவன் கீழ்ப்படியாதவனாக, அவர்கள் கண்டிக்கின்ற போது அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி வீட்டு பாடங்களை எழுதுவது, தேர்வு இவைகளை எழுதுவது அவனுக்கு பிடிக்காமல் கசப்பாக மாறிவிட்டது. சுதந்திரமாக விளையாடி கொண்டிருக்க ஆசைப்பட்டான். இதனால் பள்ளிக்கூடம் செல்வதை நிறுத்திவிட்டான். வருடங்கள் சில கழிந்தன. டினோ கூலி வேலைக்கு சென்றான். திடீரென ஒரு நாள் வியாதிப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்றான். அங்கு எதிர்பாராத வண்ணமாக அவனோடு படித்த மனோ அங்கு மருத்துவராக பணிபுரிவதை கண்டான். அப்பொழுதுதான் முன்னாட்களிலே சரியாக படிக்காமல் விளையாடினால் ஏற்பட்ட இழப்பை சிந்திக்க ஆரம்பித்தான். அன்று எல்லோருக்கும் ஒரே வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் பயன்படுத்தினவன் வாழ்வில் வெளிச்சம் வந்தது, அலட்சியப்படுத்தினவன் வாழ்வில் இருள் கவ்வியது. இதே போலதான் ஆண்டவரும் நம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான வாழ்வை வழங்குகின்றார். நம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான வாழ்வை தான் வழங்குகின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக என்ற வசனத்தை இன்ற நாள் சிந்தனையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். கடவுள் நல்வாழ்வை வேறுபாடு இன்றி அனைவருக்கும் தருகின்றார் என்ற வாக்குறுதி இவ்வசனம் வழியாக தரப்படுகிறது. யோவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் முடிய அடங்கிய பகுதிகளிலே கடவுள் தமது மக்களுக்கு ஆசி வழங்குவார். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று புறப்படும். இது இஸ்ரவேலரை நிரந்தரமாக ஆசீர்வதிப்பதற்கான அடையாளம். அத்துடன் அவருடைய ஆசியை வேறு மனிதர்கள் பறித்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக என்றும் அவருடன் குடியிருப்பார். யோவேல் தீர்க்கர் இப்பகுதியிலே கடவுள் வழங்குகின்ற நல்வாழ்வினை, அதனுடைய தன்மையை குறிப்பிடுகின்றார். முதலாவதாக சம்பூரணமான வாழ்வு.
நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். யோவேல் 2:26 வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாயிருப்பீர்கள். இந்த பகுதி சொல்லப்பட்ட காலம் பாபிலோனில் இஸ்ரேலர் வாழ்ந்தபோது ஏற்பட்ட வறட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இச்செய்தி அமைகிறது. வெட்டுக்கிளிகள் அகற்றப்பட்டு வறட்சி நீங்குகிறது. யோவேல் 1:12 மகிழ்ச்சி அந்த மக்களை விட்டு ஒளிந்து போயிற்று என்றும், யோவேல் 2:3 ஏதேன் தோட்டத்தை போன்ற தேசம் பாழான பாலை நிலத்தை போலானது என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்தகைய நிலையில் நீங்கள் உண்டு நிறைவடைவீர்கள் என்ற செய்தி மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக அமைந்தது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்திலே உணவும் இறைச்சியும் இல்லாமல் வாடிய மக்களுக்கு இறைச்சியும் உணவையும் வழங்கியதை கடவுள் அவர்களை கைவிடவில்லை என்பதை காட்டுகின்றது. அவர்களுடைய தேவையில் கடவுள் அவர்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த காலங்களில் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகின்றார். இரண்டாவதாக சொல்லுகிற போது அதிசயமான வாழ்வு, பூரணமான வாழ்வு, அதிசயமான வாழ்வு. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை சாட்சியாக துதிப்பீர்களாக என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. யோவேல் 2:26 இஸ்ரவேலர் வாழ்க்கையிலே அதிகமாக அச்சுறுத்தப்பட்டனர். இவர்களுடைய அச்சுறுத்தலை அதிகப்படுத்தும் வகையில் வெட்டுக்கிளிகள், வறட்சி, அந்நிய படையெடுப்பு ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன. யாத்திராகமம் 34:10 உடன்படிக்கை புதுப்பிக்கும் நிகழ்வில் எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்களுக்கு அனைவர் முன்னிலையில் செய்ய வேண்டும் என கூறினார். செங்கடல், எலியோ கோட்டை, பாலைநில பயணம், பகைவர்கள் என எதிர்ப்பு குரல்களிலும் கடவுள் ஆச்சரியமாக நடத்தி வந்தார். கடவுள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிறார். அவர் அச்சுறுத்தும் கடல் அலைகளின் நடுவிலே சீரான பாதையை அமைத்து தருகிறார். மூன்றாவதாக வெட்கப்படாத வாழ்வு. இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக கூடாது. யோவேல் 2:26 பின்பகுதியிலே கடவுள் தமது மக்களாகிய இஸ்ரவேலரை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டேன் என வாக்குறுதி வழங்குகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற போது சங்கீதம் 71:1 கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய கூடாது. வெட்கமடையாதபடி செய்யும் முதுமையும் நோயும் தவிர்க்க முடியாதவைகளும் கடின நோயால் வருந்துவோர் விரைந்து வாரும் என்னை விடுவித்தலும் என்று மன்றாடும் போது ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருகிறார். அவர் ஒருபோதும் நம்மை வெட்கமடைய செய்வதில்லை. இஸ்ரவேலர் தங்கள் வாழ்வில் நல்வாழ்வை அடைய காரணமாக அமைந்தது அவருடைய உபவாசத்தோடு கூடிய ஜெபமும்
ஆண்டவரிடத்திலே நெருங்கிய போது கடவுளுடைய இரக்கமும் அன்பும் வெளிப்பட்டது. அது அவருடைய நல்வாழ்வுக்கு ஆதாரமாக அமைந்தது. எரேமியா 38ஆம் அதிகாரத்தில் எரேமியா மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார். மன்னர் அவரை எதிர்க்கிறார், தலைவர்கள் எதிர்க்கிறார்கள், பொய் தீர்க்கர்கள் அவரை அழிக்க பார்க்கிறார்கள். எரேமியா தன்னை அழைத்த ஆண்டவர் தன்னை ஏமாற்றி விட்டதாக கருதுகின்றார். ஆனால் எத்தியோப்பியரின் உதவியால் பால் கிணற்றிலிருந்து காப்பாற்றப்படுவதால் கடவுள் தன்னை நம்புவோருக்கு நல்வாழ்வை வழங்குகிறார் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இந்த கொடிய கொரோனா வைரஸ் மற்றும் ஆள்கொல்லி வியாதியினாலும் வேலை இல்லாத சூழ்நிலை, பேரிடர்கள், பஞ்சம், வாழ்வாதாரங்களை இழந்து வாழும் சூழலில் நம்பிக்கையூட்டுகின்ற கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தூய்மையுடன் ஜெபத்தோடு கடவுளுடைய சமூகத்திலே நிலை கொண்டு வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அர்ப்பணிப்போடு வாழ்வோம். ஆண்டவர் தருகின்ற மேன்மையான கடவுள் வழங்குகின்ற வாழ்வை இந்த உலகத்திலே அனுபவிப்போம். கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தையும் கிருபையும் சமாதானத்தை தந்து ஒரு தீங்குக்கும் நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி தேவ மகிமைக்குள் நம் அனைவரையும் மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். உன் விசுவாசம் பெரிது. விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய உள்ளத்திலே புத்துணர்வு பெற்றிருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் பெற்றுவது வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தையே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் கேட்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த ஜெப நேரத்திலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை அர்த்தமுள்ள நேரமாக மாற்றி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, கண்ணீர் நிறைந்த வேதனை நிறைந்த துக்கத்தில் அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம்பா. வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ உண்டு என்று சொல்லி உம்மை பார்த்து கெஞ்சி நிற்கிறோம். என் வேதனை, இந்த உலகத்து மக்களுடைய கஷ்டம் இன்று தீரும், நாளை தீரும். மாதங்கள் பல உருண்டோடி விட்டது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில், வேதனையின் உச்சத்தில் வாழ்வோடு போராடி கொண்டிருக்கிற நேரம் இன்றுதான் இந்த வேதனை மாறும், இன்றுதான் இந்த கஷ்டம் மாறும், இன்றுதான் சகஜ நிலைமையில் நாங்கள் வருவோம் என்று சொல்லி உம்மை பார்த்து கெஞ்சுகிறோம்பா. ஆலயங்கள் மூடிவிட்டது. சுதந்திரமாக நாங்கள்
வெளியே சென்று வர முடியவில்லை. வேதனையோடு வாழுகிற நாங்கள் எங்கள் கண்ணீரை உம்முடைய சமூகத்தில் காணிக்கையாக்குகின்ற பொழுது எங்களை படைத்தவர் நீர் அல்லவோ? எங்களை கைவிட்டு விடுவீரோ? எங்களை ஆண்டவரே நீர் தீமைக்கு ஒப்புக் கொடுப்பீரோ? நீர் படைத்த மனுக்குலம் ஒரு ஆத்துமா கூட அழிந்து போக கூடாது என்பதை நீர் விரும்புகிற தேவன் அல்லவோ? ஒரு விசை கண்ணோக்கி பாரும் என்று கெஞ்சுவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு கெஞ்சுவோம். பக்தனின் பாடல் வரி இப்படி நினைவுபடுத்துகிறது. கண்ணீர் எண்ண மாறும், வேதனை எண்ணுதான் தீரும் என்ற பக்தனின் பாடல் வரி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு இந்த பாடலை இணைந்து பாடி ஜெபத்துக்குள் செல்லுவோம். கண்ணோனே என்ன மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ, கண்ணோனே என்ன மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ, கஷ்டப்பாடி காலங்களில் ரட்சிப்பானா நீ வரணே, கஷ்டப்பாடி காலங்களில் ரட்சிப்பானா நீ வரணே, கண்ணோனே என்ன மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ, கண்ணோனே என்ன மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ. ஆண்டவரே, என்றுதான் என் கண்ணீர் மாறும், என்றுதான் என் வேதனை நீங்கும் என்று சமயத்தை கடந்து, ஜாதியை கடந்து, இனம் கடந்து, எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற எங்கள் ஆண்டவராகிய கடவுளை பார்த்து நாங்கள் கெஞ்சுகிற இந்த நேரம் உம்முடைய அன்பு பார்வையை எங்கள் மீது நீ திருப்ப மாட்டீரா? ஒரு விசை இந்த உலகத்தின் மீது கண்ணோக்க மாட்டீரா? இந்த கொள்ளை நோய் மாறி போகட்டும், வேதனைகள் மாறட்டும், மனிதர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தங்களை திருத்திக் கொண்டு ஆண்டவருக்கு நேராக தங்களை திருப்பிக் கொள்ள ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யும். ஆண்டவரே, நீ படைத்தும் பிள்ளைகள் அல்லவோ, நீ கைவிட்டு விடாதபடி காத்துக்கொள்ளும் என்று கெஞ்சி கேட்போமா? கொடிய கொள்ளை நோய், சாவுக்கு ஏதுவான ஆள்கொல்லி வியாதிகள் ஒவ்வொரு நாளும் பலுகி பெருகிக் கொண்டே வருகின்றது. கொரோனா வைரஸ் வியாதி மட்டுமல்ல, ஆள்கொல்லி வியாதிகள் தேசத்துக்கு தேசம் பலவிதமான வியாதிகள் மனிதனை தொற்றிக் கொண்டிருக்கிறது. ஜெபிப்போமா? இயேசுவே உதவி செய்யும் என்று கேட்போம். இயேசுவே, ஒரு மனிதன் கூட
அழிந்து போகக்கூடாது. ஆண்டவரே, நீ படைத்த மனுக்குலம் உண்மையிலே உறுதியாய் நிற்க நீ தடப்படுத்தும் என்று சொல்லி உம்மை பார்த்து கெஞ்சுகிறோம் என்று சொல்லுவோம். பணம் இருக்கிறது, மருத்துவ வசதிகள் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் உயிர் போகின்ற மனிதர்கள் ஏராளம் ஏராளம். கொடிய வியாதி வந்து தாக்கினது நிமித்தமாய் உற்றார், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், வாழ்க்கை துணை எல்லாரும் விட்டு விலகி தனிமைப்படுத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு வாழ்வோடு போராடி இனி ஒரு வாழ்வு தேவையில்லை என்று சொல்லி தங்களை மாய்த்துக் கொள்ளுகின்றவர்கள் ஏராளம். உடலிலே பல வியாதிகளை சுமந்து கொண்டு மருத்துவமனையில் சென்றால் வேறு வியாதி என்று சொல்லி ஒருவேளை எங்களையும் சிறைபிடித்து வைத்து விடுவார்களோ, அடைத்து விடுவார்களோ என்று சொல்லுகின்ற பயத்தினால் மருத்துவமனை செல்லாமல் வியாதியை வெளியே காட்டாமல் அடக்கி அடக்கி இருப்பது நிமித்தமாய் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அநேகம். இன்னும் என்னென்ன சூழலிலே மனுக்குலம் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே கெஞ்சி நிற்கிறோம். நாங்கள் வேறு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஒருவேளை ஓரிரு நாட்கள் பணத்தை கொடுக்கலாம், ஒருவேளை ஆதரவாக ஆறுதலாக தம்முடைய பிள்ளைகளோடு பேசலாம், மருத்துவர்கள் சென்று ஒருவேளை மருந்தை கொடுக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் கிரியை செய்யவில்லை என்றால் ஒரு மனிதனையும் காப்பாற்ற முடியாது. நீர் காப்பாற்றும் தெய்வம் தானே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற தேவன் தானே. ஏன் ஆண்டவரே மௌனமாய் இருக்கிறீர்? ஆண்டவரே, எத்துணை காலம் இந்த கொடிய நிலைமை எல்லாரும் வாயை விட்டு கெஞ்சி ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர் இரக்கத்தின் அதிபதி, சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும் என்று தானே விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து கெஞ்சுவோம். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று கெஞ்சி நிற்போம். கடந்த நாட்களிலே உலகம் முழுவதும் கொரோனா வைரஸுக்காக பாதிக்கப்பட்டவர்கள் 1,60,00,000 தாண்டி சென்று கொண்டே இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக, அத்தனை மக்களுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஜெபிப்பீர்களா? இணைந்து ஜெபிப்போமா? இந்தியா என் தாய் நாடு என்று சொல்லுகிறோமே, இந்தியர்கள் என்று மார்பு தட்ட பேசினோமே. இந்தியாவிலே 15 லட்சத்துக்கு அருகாமையில் இந்த பாதிப்பினால் இதனோடு சிலர் விடுதலை அடைந்தார்கள், சிலர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், சிலர் காப்பாற்ற முடியாமல் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. நம்முடைய தமிழ்நாடு, நான் தமிழன் தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நிற்கிற நாம், தமிழ்நாடு
நிலை குலைந்து நிற்கிற இந்த சூழலில் 2 லட்சத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ பேர் பரிசோதிக்கப்பட்டால் இன்னும் எத்தனை லட்சம் என்று தெரியாத நிலைமையில் இருக்கிறோம். ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும்பா. தமிழ்நாட்டை சந்தியும் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களையும் சந்தியும். ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழுகிறார்கள். என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வியாதி இருக்கு. நாளைக்கு இந்த வியாதி என்னை தொற்றி விடுமோ என்ற பயத்தோடு வேதனையோடு வாழுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியம் ஊட்டுகின்ற வார்த்தையாய் சொல்லும், நானே உன் பரிகாரியான கர்த்தர், என்னால் எல்லாம் கூடும், உன்னை நான் திக்கற்றவனாக விடேன், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். ஒருவேளை இந்த கொடிய வியாதி வந்திருந்தவர்கள் நம்பிக்கை இழந்து போகாதபடி இந்த வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் ஆண்டவர் சொல்லும்படியான ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைகளும் பற்றி கொள்ளும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் மருத்துவர்களுக்கு ஞானம் தரட்டும், மருத்துவ ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கட்டும், தாதியர்களை ஆண்டவர் தைரியப்படுத்தட்டும். துணிச்சலாக இந்த வியாதியோடு போராடுகிற போது, மருத்துவம் செய்கிற பொழுது அவர்களை தேவன் பலப்படுத்துவதற்காக ஜெபிப்போம். உணவு தேவை, உடல் ஆரோக்கியம் தேவை. இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வியாதியை உடலிலே எதிர்ப்பதற்குரிய சக்தி தேவை. ரண வைத்தியர் ஆகிய பிசன் தைலமாகிய இயேசுவின் இரத்தத்தை அனுப்பி ஆண்டவர் குணப்படுத்துவதற்காக. ஆண்டவரே, எந்த மதத்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியாய் இருந்தாலும், யாராய் இருந்தாலும், மனிதன், நீர் படைத்த மனிதன் ஆண்டவரே என்ற உணர்வோடு நாங்கள் ஜெபிக்கிற போது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலையின் வாழ்வை தாரும் தகப்பனே என்று சொல்லி கெஞ்சி கேட்போம். நம்முடைய குமரி மாவட்டம் என் மாவட்டம் என்று சொல்லி சொல்லுகிறோமே, என் மாவட்டத்திற்காக நான் ஜெபிக்காமல் இனி ஒருவர் ஜெபிக்க முடியுமோ? ஒருவேளை இந்த ஜெபத்திலே நம்பிக்கை இல்லாமல் வாழலாம். ஜெபித்தால் என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஒருவேளை ஏனோ தானோ என்று இருக்கலாம். இனி மௌனமாய் இருக்க வேண்டிய நாள் அல்ல. ஆண்டவருடைய பாதத்திலே குமரி மாவட்டமே எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி தாழ்மையோடு ஆண்டவருடைய பாதத்திலே தங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே இரக்கம் செய்யும், எங்கள் மாவட்டத்தை ஆண்டவர் விடுதலை ஆக்கும். 3500க்கு அதிகமானவர்கள் இந்த பாதிப்புக்குள் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் இந்த வியாதியை சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல முடியாதபடி, மருத்துவமனைக்கு செல்ல பயந்து கொண்டு வேதனையோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் கண்ணோக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் விடுதலை தரட்டும். குமரி மாவட்டத்திலே கேன்சர் வியாதி கதிர்வீச்சு தாக்கத்தின் மூலமாக அநேகர் அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் டயபெட்டிக் நோயாளிகளாக இருக்கிறார்கள். அநேகர் மனவியாதியோடு வாழுகிறார்கள். அமைதி இல்லாத வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, தங்களுடைய அன்பானவர்கள் தங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது நிமித்தமாய் துயரத்தோடு துக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் வேதனையில் வாழ்கின்றவர்கள் ஏராளம். சமாதானம் இல்லை. இளம் வயதிலே தங்களுடைய அன்பானவர்களை இழந்து தவிக்கிற வேதனையான காலத்திலே ஆறுதலுக்காக ஜெபிப்போம்.
தம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டட்டும். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பேரழிவுகள் எல்லை பகுதிகளிலே அமைதியற்ற சூழல், போர் மூழுகின்ற சூழல். ஆண்டவனே, எல்லை பகுதியை ஆண்டவர் முத்திரையிட்டு பாதுகாக்கும் பணியில் இருக்கிறவர்களை கடவுள் ஞானத்தால் நிறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எச்சரிக்கையோடு கவனமாக நாட்டை ஆள ஞானத்தை தாரும். நாட்டை ஆளுகின்றவர்களுக்கு ஞானம் தாரும். அரசு அதிகாரிகளுக்கு ஞானம் தாரும். கடவுளுடைய வல்லமையை எல்லாரும் உணர்ந்து கொள்ள, கடவுள் செயல்படுகிறார் என்பதை உணர ஒவ்வொரு மானிடர்களையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும். கடந்த நாட்களிலே வெஸ்ட் பெங்காலிலே ஏற்பட்ட பெருமழம், பெருமழை வெள்ளத்திலே மூழ்கி எத்தனையோ பேர் தங்களுடைய வீடுகள் இழந்து, உடைமைகள் இழந்து, அன்பானவர்களை இழந்து வேதனையோடு இருக்கிறார்கள். நிலச்சரிவு, பேரழிவுகள் எப்படி பெருகிக் கொண்டே வருகிறது. மழை எங்களுக்கு தேவை. ஆனால் அதே அந்த மழையினால் மாநிலர் அழிகிறார்கள் என்றால் வேதனை தருகிறதப்பா. தேவையான மழை வெள்ளத்தை தார். விவசாய நிலங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாற ஆண்டவர் இரக்கம் செய்யும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் பாலியல் வன்முறைக்குள் தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, பச்சிளம் குழந்தைகளை சூறையாடும் கயவர்கள், மனம் திரும்ப உம்மிடத்தில் வருகிறோம் பா. ஆண்டவரே, வாழ வழி இல்லாமல் தற்கொலை செய்தவர்கள், பசி பட்டினி பஞ்சத்தில் தவிக்கிறவர்கள் ஏராளம். தேர்வு எழுதி வெற்றி பெற்ற பிள்ளைகள் உயர்கல்விக்கு செல்ல காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நீட் மற்றும் போட்டி தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் சித்தப்படி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்தும். வேலை வாய்ப்பை தேடுகிறவர்கள் வேலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். வேலை இழந்திருக்கிறவர்கள் மீண்டும் வேலையில் சேர்க்கப்பட உதவி செய்யும். அயல் நாடுகளிலே, அயல் மாநிலங்களிலே வேலைக்காய் சென்று பொருள் ஈட்டலாம் என்று சென்றும் வேலை மறுக்கிற சூழல், தங்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. வேலை இல்லை. தங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அங்கே இருக்கிறவர்களும் அயல் நாட்டவர்கள் என்று சொல்லி கடினமாக வேலை வாங்குகின்ற சூழ்நிலை. என்ன செய்வோம்? வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக செபிப்போம். ஆண்டவரே, இந்த பாடுகள் எல்லாம் நீங்கி சமாதானம் பிறக்கட்டும் அப்பா. கல்வி மனிதனுக்கு அவசியம். தற்போது கல்வி சாலைகள் மூடப்பட்டது நிமித்தமாய் பிள்ளைகள் கல்வியை தொடர முடியாத நிலைமையில் இருப்பவர்கள், சிலருக்கு ஊடகங்கள் வழியாக கல்விகள் தரப்படுகிறது. அதிலே எத்தனையோ பாதிப்புகள் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அப்படியும் பாதிப்புகளுக்கு ஊடாக பிள்ளைகள் கல்வியை தொடர்கின்ற பொழுது ஞானத்தால் நிறையும். பருவ தேர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டு இறுதி நாட்களிலே தேர்வுகள் வருமோ, அந்த தேர்வுகளை எப்படி எழுதப் போகிறோம் என்று சொல்லுகின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வழிவாசலை திறந்து தார். தேர்வுகள் நடந்தால் பிள்ளைகள் நன்றாக தேர்வு எழுத, படித்தவைகள் எல்லாம் திருப்பி பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை தந்து நல்ல முறையில் தேர்வு எழுத, லகுவாக பிள்ளைகளுக்கு தேர்வு அமைய ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா.
எங்களுடைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றுதான் ஆலயம் திறக்கும் ஏக்கத்தோடு நாங்கள் ஏங்கி நிற்கிற இந்த நேரம் ஆண்டவர் இரக்கம் செய்யும். தூரத்துக்கு அருகாமைக்கு ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே இருக்கிற பொழுது இருக்கிற இடங்களிலே பாதுகாவலை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்றாட தேவைகளுக்காக அல்லல் படுகின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, என் தேவை சந்தியும், வாழ்வாதாரங்களை தாரும், எங்களை ஆண்டவர் பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரின் பாதத்திலே கெஞ்சுவோம். ஆண்டவரே, உலக திருச்சபைக்காக, தினது திருச்சபைக்காக, குமரி பேராயத்திற்காக, பேராயருக்காக, பேராய தலைவர்களுக்காக, பேராயத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையினுடைய குருமார்கள், திருப்பணியாளர்கள், இறைமக்கள், திருச்சபையின் பொறுப்பாளர்கள் அனைவரை ஆண்டவர் கண்ணோக்கி பார் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இம்மட்டு நேரம் நாங்கள் எங்களுடைய எளிய விண்ணப்பத்தை வைத்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு என்னது தேவை என்பதை எங்கள் பரமபிதா அறிந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். தீமைக்கு இடமளிக்காதபடி எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த வாரத்திலே நன்மையான ஈவுகளை காணவும், நல்ல செய்திகளை கேட்கவும், ஆண்டவர் தருகின்ற விடுதலையை சொந்தமாக்கிக் கொள்ளவும் உம் சுத்தபடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து செல்ல கிருபைத்தார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று எங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு பாக்கியங்களை தார். இயேசுவருடைய இந்த பேர்ல தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆட்சி செய்கிற திரியேக தேவராகிய பிதா குமாரனாவிக்கே மா ஸ்தோத்திரமுண்டாகவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய உறவும் நம் அனைவரோடும் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களோடும் நிறைவாய் தங்கியிருப்பாராக. உமக்காகத்தான்